மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன்மா. இப்போ இந்த கேஸை பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ். இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில் ஒரு ரேர் ஃபினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால் பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனால் சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இப்போ கவனமாக பாருங்க. நான் இந்த டார்ச் அடிக்கும்போது பியூப்பிளில் மூமெண்ட் இருக்கும், ஆனால் கண் இமைகள் மூடாது. அதேற போதும் போதும், விலகணைங்க, கண்ணு கூச போகுது பாவம். சப்ஜெக்டால எதையுமே உணர முடியாது. இது என்ன ஹிஸ்டரி ஜாகிரபி பாடம்பா? சப்ஜெக்ட்ன்றீங்க, அந்த ஆளு பேர் இல்லையா? பேர் என்ன? கீஞ்சது போங்க, பேரை இப்பதான் பாக்குறீங்களா? என்ன பேரு? கேஸ் பேர் ஆனந்த். கேஸ்லாம் சொல்லாதீங்க, மிஸ்டர் ஆனந்த் மரியாதையா சொல்லுங்களேன். பின்னா கேட்டு போச்சு. மரியாதை கொடுத்தா அதுக்கு தெரியுமா? நானும் பார்த்துக்கினே இருக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எதிர்த்து பேசினே இருக்கிறீங்க. நீங்க ஸ்டூடெண்டா, நான் ஸ்டூடெண்டா? இப்போ எதுக்கு அனாவசியமா நீ உணர்ச்சி வசப்படுற? உணர்ச்சி வசப்படலைன்னா உணர்ச்சி இல்லைன்னு கண்ணில் டார்ச் அடிச்சு சப்ஜெக்ட் அது இதுன்னுவீங்களா? அதனால தான். ஓகே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இப்படி ஜடமா இருக்கிறவனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து வாழ வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஏன்றேன், உங்களுக்கே நல்லா தெரியும். தேவையான அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோ நம்ம நாட்டில் இல்லை. இதில் 12 வருஷமா ஒரே பெட்டை காலி பண்ணாமல் படுத்துட்டு இருக்கிறது தேவையா? இதனால என்ன பிரயோஜனம்? இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்களா, அதுக்கு பிரயோஜனப்படுறாரு. அதுவே பிரயோஜனம் இல்லையா? 1 கொஸ்டின் சார். 5 கொஸ்டின் கேட்கணுமா சார்? கொஸ்டின் நம்பர் 2, இந்த ஆள் எந்திரிக்கவே மாட்டார்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க சார்? நான் ஒரு டாக்டர். டாக்டர் தானே, கடவுள் இல்லையே. ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவன் மனுஷனாவோ டாக்டராவோ என் கடவுளாக கூட இருக்க முடியாத. நான் சாம்புமானே, அன்பே வெங்கடாச்சலம் இல்லையா? அன்பே சிவம் இல்ல. ஐயோ, அதான் சொல்லிட்டோம். புதுசா ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தேன். ராஜாராமன், will you please get out? ஓ, அப்படி சொல்லிட்டீங்களா? அப்போ இதான் 3வது கேள்வி. நான் கெட் அவுட் ஆகும்போது கூடவே ஆனந்த் சாரியும் வாக்கிங் இட்டுன்னு போகலாமா? No way. அப்ப இதான் 4வது கேள்வி. அப்படி உங்களை மீறி நான் இட்டுன்னு போனா என்ன செய்ய போறீங்க? Shit. இதுக்கு தான் கரெக்டா பதில் சொல்லிடுறாங்க. நீங்க அதுக்கு போங்க, நான் வாக்கிங்க்கு போறேன். 5வது கேள்வி அலமீன் வந்து கேட்டுக்கலாம். ஏய் ராஜா, என்ன பண்ற நீ? ஒத்தே ஆனந்த் சார், இன்னும் கவலைப்படாதீங்க. இந்த டாக்டருங்கெல்லாம் 2 புஸ்தகத்தை போச்சு இது தான் கடவுள் நினைச்சு நிற்பானுங்க. இதுங்கெல்லாம் நம்பாதீங்க. கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன். உனக்கு எவனாவது டென்ஷன் கொடுத்தானா என்னன்னு சொல்லு. உன்னால சொல்ல முடியாதோ? சும்மா மனசில் நினை. எனக்கு மனசில் எஸ்எம்எஸ் அடிக்கும். நல்லவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. தெரியுதா? ஓ ஆனந்தே, ஐயோ நான் தள்ளு வரும்போது எப்படி ஆகணும்? மேடம் 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 அது கொடுங்க. ஏய், வாட் யூ டூயிங்? டூயிங்கா கோயிங்கான்னு பார்க்கணுங்க. தலை தொங்கிச்சு தள்ளு வரும்போதே. ஓகே மேடம், கரெக்டா தப்பு தப்புன்னு அடிக்குது. தப்பு தப்பு இல்ல, லப்பு டப்பு. சரி, ஏதோ ஒன்று தமிழ் அடிக்குது. நான் ஆனந்த் சார், உங்க ஆர்ட் நீங்களே கேட்குறீங்களா? ஐயா, காதே தெரியலீங்க. காது கேட்கும், கண்ணு தெரியும். தமிழ் வாத்தியார் ஒரு இது கரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 மைக் டெஸ்டிங். கேக்குதா? எப்படி இருக்குது உன் இதய கனி? நீ 100% உயிரோட இருக்கிற. ஏன் 200% என்னோட 100 சேர்த்து நான் இருக்கிற வரையிலும் உனக்கு ஒரு குறையும் வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்ப. ஒருத்தனும் உன்னை மயிர் மாட்டேங்குச்சு. இட்ஸ் ஓகே. வெயிட் a minute for 5 minutes. ஹலோ வண்டி. அவன் சப்ஜெக்ட வீல் சேரோட கிளாஸ்ல இருந்து வெளியே தள்ளிட்டு போயிட்டான் சார். டாக்டர் காளிதாஸோட கையை பிடிச்சு முறுக்கி அட்மிஷன் ஃபார்மே ஃபில் அப் பண்ணாம சூசைட் கேஸ் அட்மிட் பண்ண வச்சா சார். அதுக்கு பயந்து அவர் லீவ்ல போனவர் தான். வாட் இஸ் திஸ் மார்கபந்து? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஹவ் டு ஐ நோ? எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. ஹவ் டு ஐ நோ? பட் யூ ஆர் ரைட். ஹவ் டு யூ நோ? சார் அதெல்லாம் விடுங்க சார். பாஷா கண்ணாபினான்னு பேசுறேன் சார். கஸ்மாலம் சோமாரி அப்புறம் என்ன போடா பேமானி. அது வேற சார். ஏய் தலை, ஏய் விடு. ஓகே சார், அவனை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணும் சார். ஒரு நிமிஷம், அது நடக்காது, அது தப்பு. ஏன் 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 என்ன ஏன் என்ன காரணம்? அவர் கேள்வி கேட்கிறாருனா இல்ல கொச்சையா பேசுறாருனா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, அவரை டிஸ்மிஸ் பண்ண ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். எஸ், ஐ ஹவ் காட் an idea. மார்கபந்து சார், வர எக்ஸாம்க்கு ஒரு கஷ்டமான क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணுங்க. சிலப்பதிகார குண்டலகேசி சீவக சிந்தாமணி இதுல இருந்து கேள்வி கேக்குறேன். சத்தியமா அவன் ஃபெயில் ஆயிடுவான். ஐ அம் சீரியஸ், ஐ அம் நாட் ஜோக்கிங். ஓ, யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணுங்க. அவனால ஆன்சர் பண்ண முடியாது. he will fail.
I will dismiss in the next minute. Great, கிரேட் ஐடியா. வாத்தியாரா வாத்தியாரா வசூல் ஆளுங்க கட்டில் கொண்டு வராங்க என்ன செய்ய? என்ன பாஷை பேசுற நீ? சாரி சார், வசூல் ராஜாராம் ஆளுங்க கட்டில் கொண்டு வராங்க, அது எங்க போடுறதுன்னு. எடுப்பா. நல்லா எடு, 3 பேரையும் எடு. டேய் தலையை ரொம்ப ஒட்டி வச்சுக்காதீங்கடா, 3 தலை மாதிரி தெரியும். ஒத்துக்கோ. அப்படியே சைடுல நின்று. ராஜாராம், நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அதுவும் மனசுல 1000 விஷயம் ஓடும். டாக்டரா போற ஆள் இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. You are violating the hospital rules. அதையும் மக்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லிடுங்களேன். இத பாரு, நான் இப்ப நினைச்சேன்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். இந்த பாருடா, மாமனாரை நம்ம மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன். ஓகே ராஜாராம், லிசன். இப்ப எதுக்கு இந்த கட்டில் பெட் எல்லாம்? அது காரணம் இவர்தான். ஆஸ்பத்திரி பெட் எல்லாம் கொடுக்க முடியாது, வேஸ்ட்னாரு. இந்த பெட்டை ஏலத்தில் எடுத்துன்னு வந்து நான் போட்டு இருக்கிறேன். ஆனந்த் சார், நீங்க கவலைப்படாதீங்க, எத்தனை நாள் வேணா நீங்க இங்க படுத்துக்கலாம். உங்க வீட்டு ஜாய் எங்க வீட்டு ஜாய் இல்ல, என் ஜாய். எடு. அண்ணே அவர் சிரிக்க தேட்டியா? ஐயோ எங்கண்ணே மிஸ் பண்ணிட்டேன். சரி விடு, இனிமே டெய்லி சிரிச்சுன்னு போறாரு. டேய் பாத்திரா, 10 வருஷம் கத்தியே பார்க்காத முடி, கோமாதானன்னு கோடு போட்டுறாத. ஆனந்த் பயப்படாத, ஜாக்கிரதையா அழகா வெட்டி உன்னை சூப்பரா ஹீரோ மாதிரி ஆக்கிடுறேன். டெய்லி வாக்கிங் கூட்டின்னு போறேன். சன்லைட் உன் மேல பட்டதுன்னா சூரிய ஒளி, உடம்பு சரியாயிடும். அது கேட்டதில்ல, 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி. அந்த தாயில அவ்வளோ வைட்டமின் இருக்குது. அது என்ன வைட்டமின்? அது டி தானே? நான் தானே போட்டாங்க, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத. அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. அண்ணா நீ எதுக்கு பிரயோஜனம் ஒருத்தர் சொல்லி தெரியறான். யார் அவன்? அதானே சூழ ஜெபமணி. வசூல் பண்ணதான் என்கிட்ட வா, வசூல் நம்பி பிரயோஜனம். அவன் காலேஜ் போயிட்டான்னு இருக்கிற பேங்க் கஸ்டமர்ஸ் அவன் பக்கம் எடுத்துட்டு இருக்கானே. அப்படியா சொன்னாவன்? ஆமாண்ணே, வாடே போலாம். டேய் ஏறா, உன் ஊர் என்ன திருப்பதியா? பாதியில விட்டு போற. சரி அத்தை, அவன் நல்லா இருக்கட்டும். நம்ம படிக்கிறதுன்னு வந்துட்டா படிப்பை தான் கவனிக்கணும். 2 வேலை ஒண்ணா செய்ய முடியுமா? ஐயோ என்னடா சலிச்சுக்கிறீங்க? டாக்டர் ஆகுறது என்ன அவ்வளவு சிம்பிளா? உடம்புல எத்தனை எலும்பு இருக்கு தெரியுமா? 216. அச்சு உடைக்கு தான் தெரியும். என்னைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறோமா நாம? ஏன்னா நம்ம எத்தனை தடவை எண்ணி பார்த்திருக்கோம். இப்படி என்றதை சொல்லலடா, இப்படி என்றதை சொல்றேன். ஞானி மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னது? முடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அததான் வெட்ட சொன்னேன். ராஜாராமன், ராஜா பசங்க கிளாஸ் கட் பண்றது தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாத்தியார் பசங்களை கட் பண்றது கேட்டுக்கிறீங்களா? இந்த டீனி எப்ப பார்த்தாலும் என்ன கட் பண்ணி விட்டுறான். விடுறார். அவனுக்கு என்ன மரியாதை? யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. எங்க மேனேஜ்மெண்ட்ல யாருக்குமே உங்களை பிடிக்கல. உங்களுக்குமா? அண்ணே இங்க வந்து பாருங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க ராஜா. ஆகா, ஆனந்தே ஆனந்தே, இவ்வளவு அழகான முகத்தை இவ்வளவு ரகசியமா வச்சுருக்கிற. நர்ஸுங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா இனிமே எங்களை சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க, எங்க மனசெல்லாம் ஒஞ்சிடுன்னு போறாங்க. வாங்க வாக்கிங் போலாம். பாத்தியா, நல்லா பாத்துக்க. எப்படிங்கிற பாரு சிஸ்டர், பாத்தீங்களா? நம்ம ஆனந்த் பேரானந்த் ஆயிட்டாரு. பாத்தீங்களா? இதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா அந்த டீன் இல்ல, டீன் அவரும் மத்த டாக்டர்ஸும் சேர்ந்து கஷ்டமான क्वेश्चन பேப்பரை செட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களை எப்படியாவது ஃபெயில் பண்ணி வெளியில அனுப்புற முடியல இருக்காங்க. இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை எப்படியாவது பாப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். பாருங்க பாப்பு, நான் எப்ப பாப்பேன்றதா எனக்கு டென்ஷனே. பாஸ் ஆகுறதுல எனக்கு டென்ஷனே இல்லை.